வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இன்னைக்கு 20th February 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன ஓவரால் கண்டென்ட்டாக பார்க்க போகிறோன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் நியூஸ், அவார்ட் நியூஸ், ஸ்கீம் நியூஸ், பேங்க் நியூஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் அந்த டிஃபென்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம் நமக்கு. ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்றான்னு பார்த்தீங்கன்னா த கேபிட்டல் ஆஃப் த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுக்குற அமௌண்ட்டை வந்துட்டு இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ வந்து போன இயர் வந்து 10,000 crores வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 21 crores வந்து கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 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 ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இது கொடுக்கறதுக்கு பதிலாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஆப்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபுட்டை வந்து என்ஷூர் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து இவங்க தான் உங்களுக்கு. ஸோ நம்மளோட சேஃப் கார்டு ஆஃப் ஃபார்மர்ஸ்ன்ற மாதிரி இவங்களோட டைட்டில் வந்து சொல்லலாம் நமக்கு. ஸோ இப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஓவரால் வியூன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஷனரி பாடி, அதாவது தானியங்கி பாடின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்கன்றது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்டாப்ளிஷ் இன் 1965 உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க எந்த ஆக்ட் மூலமா இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்கன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் 1964 படி தான் உருவாக்கியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்றது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சமிட் நியூஸ் உங்களுக்கு. ஸோ இண்டியூஸ் எக்ஸ் சமிட் 2024 என்ஹான்சிங் இந்தியா US டிஃபென்ஸ் இனோவேஷன்ஸ் உங்களுக்கு. ஸோ ஷெடியூல் ஃபார், அதாவது இந்த சமிட்ன்றது எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா February 20 and 21 அப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த அதாவது நம்மளோட இந்தியா அண்ட் US வந்துட்டு அவங்களோட டிஃபென்ஸ் இனோவேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இது ஒரு சமிட். இந்த சமிட் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியா சைடில் இருக்கிற இனோவேஷனும் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு US சைடில் இருக்கிற இனோவேஷனும் ரெண்டு பேரும் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களோட டெக்னாலஜி. ஸோ US சைடில் யார் வந்திருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இவங்க எக்ஸலன்ஸ் இவங்க தான் வந்து US சைட்லையும். நம்ம இந்தியா சைடில் யார் வந்திருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா இந்தியா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர், இவங்க தான் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கான தேர்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா IREDA அண்ட் PNB சைன் MOU டு அட்வான்ஸ் ரெனியூபிள் எனர்ஜி இனிஷியேட்டிவ் உங்களுக்கு. ஸோ IREDAன்றது என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்து யார் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட MOU சைன் பண்ணி, அதாவது இந்த IREDA வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ரெனியூபிள் எனர்ஜியோட செக்டார்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் தீம் உங்களுக்கு. ஸோ இது இந்த தீமை பேஸ் பண்ணி இவங்க வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கிட்ட வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணி, ஸோ அவங்க வந்துட்டு ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது எங்கே சைன் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் நியூ டெல்லியில் இருக்கிற ஆஃபீஸில் February 19 அன்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த IREDயோட ஸ்டாட்டிஸ்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸுக்கான நம்ம கவர்மெண்ட் செக்டர்ஸில் வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அதை வந்துட்டு இவங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணுறது இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இவங்க எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா 1987 இவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்றது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இவங்களோட ஓனர்ஷிப் வந்துட்டு நம்ம இந்தியா தான் 75% ஆஃப் த ஓனர்ஷிப் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ன்றது இந்த பஞ்சாப் நேஷனலோட CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் குமார் கோயல். நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் நேஷனலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கான ஃபோர்த் நியூஸ்ன்றது என்னன்னா அவார்ட் நியூஸ் உங்களுக்கு. RPF கான்ஸ்டபிள் சஷ்கிதான் குமார் அவார்டட் ஜீவன் ரக்ஷகா பதக் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த ஜீவன் ரக்ஷகா பதக்கா வந்துட்டு இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிபப்ளிக் டே செரிமனியில் வந்துட்டு பங்கேற்றுக்க வந்து நம்ம கான்ஸ்டபிள் சச்சிதா குமாருக்கு வந்துட்டு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஜீவக் ரஷிகா பதிகா அவார்டு வந்துட்டு அதாவது இந்த அவார்டு வந்து எந்த பார்ட் ஆஃப் த அவார்டுன்றது பார்த்தீங்கன்னா அசோக் சக்ரா இந்த சீரீஸ்ல இது ஒன் ஆஃப் த அவார்டு. ஸோ இந்த அவார்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அவார்டு எதுக்காண்டி கொடுப்பாங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு நம்மளோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன் லைக் வந்து ஆக்சிடென்ட், ஃபயரு, அப்புறம் ட்ரோவிங் இந்த மாதிரி ஃப்ளட்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல நம்ம ஆர்மிஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நல்லா ஹெல்ப் பண்ணதுக்காண்டி இந்த ஹியூமனிட்டி அவார்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அசோக சக்கர அவார்டுன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வார் டைம் அவார்டுன்றது, அதாவது நல்ல வீர தீர செயல் வந்து செயல் புரிஞ்சவங்களுக்கு இந்த பிரசிடென்ட் கையில கொடுக்குற அவார்டு உங்களுக்கு. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா January 4, 1952 ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 50 நியூஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியன் கிரிக்கெட்டர் சுபான் கில் அப்பாயிண்டட் அஸ் எ பஞ்சாப் ஸ்டேட் ஐகான் டு பூஸ்ட் ஓட்டர் என்கேஜ்மெண்ட்.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் லோக்சபா எலெக்ஷன் இப்போ நெருங்கி வரனால பஞ்சாப் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் என்ன பண்ணிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட்ல இருக்கிற லோக்சபா எலெக்ஷனுக்கான ஒரு லோக்சபா அதாவது அம்பாசிடரா வந்து அந்த ஒரு அந்த அந்த அங்க நடக்கிற வந்து லோக்சபா எலெக்ஷனுக்காண்டி ஒருத்தரை வந்துட்டு ஒரு ஃபேஸ் வந்து முன்னிறுத்தி வந்து எலெக்ஷன் நடத்துவாங்கல்ல. ஸோ இந்த அடிப்படையே இப்போ நம்ம கிரிக்கெட்டர் சுபான் கில்ல வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் அங்கே அதாவது ஓட்டர்ஸ் எப்படி ஓட் போடணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூத் நிறைய பேர் ஓட்டு போட்டால் தான் நம்மளோட இந்தியா மாறுன்ற மாதிரி இவர் வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவார். ஸோ இது வந்துட்டு அந்த ஸ்டேட்டோட எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ நமக்கான 6th நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அக்யூபேஷன்ஸ் கவுன்சில்ஸ் அப்ரூவல்ஸ் கேபிட்டல் அக்யூபேஷன் ப்ரொபோசல் ஒர்த் 84,560 crores உங்களுக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸ் அக்யூபேஷன் கவுன்சில்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ்ல நிறைய பொருட்கள் வந்து வெளியிலேருந்து வாங்குவோம்ல. ஸோ அது எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் அக்யூபேஷன் கவுன்சில் தான். ஸோ இவங்க அப்ரூவல் பேஸ்லெஸ் தான் வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ் வந்துட்டு ஒரு பொருள் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு எவ்வளோ இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா 84,560 crores வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் அக்யூபேஷன் கவுன்சில் வந்து யார் கீழே வருதுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது உங்களுக்கு. ஸோ இதோட சேர்பர்சன் யாரா இருக்கான்றது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்நாத் சிங் தான் வந்துட்டு சேர்பர்சனாக இருக்காரு உங்களுக்கு. ஸோ இது மூலமா அவங்க வந்து என்னென்ன ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண போறாங்கன்றது பார்த்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன் ஆன்டி டேங்க் மைன்ஸ் வித் சீஸ்மிக் சென்சர்ஸ் and remote deactivation and Indian indigenous design and development manufacturing கேட்டகரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இவங்க வந்து இது அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதோட டிஃபென்ஸ் அக்யூபேஷன் கவுன்சிலோட ஸ்டாட்டிஸ்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பாடி மாதிரி, அதாவது டிஃபென்ஸ்ல இருக்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் பாடி. ஸோ டிஃபென்ஸ்ல அவங்க எல்லாம் அதாவது 3 கேட்டகரி நம்ம டிஃபென்ஸ்ல எப்போதுமே உங்களுக்கு தெரியும் நம்ம மொத்தமாக 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் உங்களுக்கு அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் கோஸ்டல் கார்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன வாங்கணும் ஏது வாங்கணும் எப்படி வாங்கணுன்றத சொல்றது இந்த டிஃபென்ஸ் அக்யூபேஷன் கவுன்சில் தான் உங்களுக்கு. ஸோ இதில் சேர்பர்சன் எப்போதுமே நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 7th நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் நியூஸ். ஸோ கர்நாடகா சிஎம் சித்தராமையா லான்ச்சஸ் ஆஷா கிரணா ஐ கேர் அட் யோர் டோர் ஸ்டெப் ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசான ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஆஷா கிரணா ஐ கேர் அட் யோர் டோர் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்கீம் மூலமா என்னன்னு பண்ணதுன்னா இப்போ நம்ம ஸ்டேட்ல வந்துட்டு அந்த ஸ்டேட்ல இருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு ஐல ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் கவனிக்கணும். இப்போ ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்னன்னா இப்போ ஐல ப்ராப்ளம் இருக்கும் போது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதே உங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும். ஏன்னா ஒருத்தரோட துணையான தான் நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் அது கவனிச்சுட்டு வர முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஐ இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம போக முடியும். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து நாங்கள் வீட்லேயே இருந்து கவனிக்கிற மாதிரி இவங்க வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க கால் பண்ணா போதும் அவங்க வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்க வீட்லயே வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு என்ன மருந்து சாப்பிடணும் என்ன மருந்து போடணுன்றதை அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே பண்றாங்கன்றது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அண்டர் த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் பிளைண்ட்ஸ் அண்ட் விஷுவல் இம்பேர்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா தான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 8th நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாஃபப் சலாம் பிகம்ஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உங்களுக்கு. ஸோ நம்மளோட இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு ஒரு யுனைடெட் நேஷன் கீழே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் பிரச்சனைனா அது வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மூலமா தான் தீர்த்து வைக்க முடியும் நமக்கு. ஸோ இந்த அடிப்படையில் இதோட பிரசிடென்ட்டா இப்போ யாரை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா நாஃபா சலீம் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அப்பயே சொன்ன மாதிரி உங்களுக்கு யுனைடெட் நேஷன்ல இது வந்து ஒரு பிரின்சிபல் ஆர்கன் உங்களுக்கு. ஸோ இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா 1945 தொடங்கியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் இருக்கு உங்களுக்கு. இவங்க வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டிஸ்பியூட் தீர்த்து வைக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கோர்ட் தான் இவங்க உங்களுக்கு. ஸோ இதுல வந்துட்டு எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா 15 ஜட்ஜ் வரைக்கும் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 9th நியூஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் 2024 பிரிங்கிங் கேப்ஸ் பில்டிங் அலையன்ஸ் உங்களுக்கு. அப்சர்வ்ட் ஆனுவலி அதாவது February 20th எப்போதுமே இந்த வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்சர்வ் பண்றாங்கன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகத்தில் வந்துட்டு நிதி வந்துட்டு அதாவது நம்ம கோர்ட்ல போற இன்இக்வாலிட்டி இன்ஜஸ்டிஸ் வந்துட்டு எல்லாமே வந்து கரெக்டாக போய் சேரணும். இன்ஜஸ்டிஸா எந்த வித கேஸும் இருக்கக்கூடாது. இன்இக்வாலிட்டியா யாருக்கு வந்து பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கணும். அதுக்கப்புறம் சோஷியலி எக்ஸ்க்ளூஷனா இருக்கும். ஸோ இது வந்துட்டு இது அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி இவங்க வந்து வருஷம் வந்துட்டு February 20th வந்துட்டு வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு வந்து கொண்டாடுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த வருஷத்தோட தீம் பார்த்தீங்கன்னா பிரிங்கிங் கேப்ஸ் அண்ட் பில்டிங் அலையன்ஸ். இதுதான் இந்த தீமை வச்சு இந்த வருஷத்துக்கான மூவ் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் உங்களுக்கு.